ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்னு பல கட்டங்களை தாண்டி தான் ஒரு படமே ரிலீஸ் ஆகுது. அதுலேயும் தீபாவளி போன்ற முக்கியமான நாட்களில் ரிலீஸ் ஆகிற படம் என்றைக்குமே ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு 4 முக்கிய கதாநாயகர்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் எல்லா படமும் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு, எந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அறிமுக இயக்குனரான சிவபாலன் முத்துக்குமரன் இயக்கத்தில் பிரபல இயக்குனரான நெல்சன் திலீப் குமார் தயாரிப்பில் வெளியான படம் தான் பிளடி பகர். இந்த படத்தில் கவின் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னாலும் இந்த படம் எல்லா மக்கள்கிட்டயுமே போய் ரீச் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக எல்லா மக்களுமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. எப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேசப்பட்டுச்சோ, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் அந்த அளவுக்கு பேசப்படல, அந்த அளவுக்கு ரீச்சும் ஆகல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய காம்படிஷனுக்கு நடுவுல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன நாள்ல 2.2 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இந்த படம் எப்படியாச்சும் 10 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்புக்கும் கொஞ்சம் குறைவா 9.8 கோடி இந்த படம் இப்ப வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இந்த படம் தோல்வி அடைஞ்சதுனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நஷ்டப்பட்ட தொகையை நெல்சன் திலீப் குமார் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத படக்குழு அபிஷியலா சொன்னாதான் தெரியும். அடுத்ததா இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல வெளியான லக்கி பாஸ்கர் படம் தான். இந்த படம் ஒரு பேன் இண்டியன் பிலிமா ரிலீஸ் ஆச்சு. நடிகர் துல்கர் சல்மானுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இந்த படம் ஒரு பேன் இண்டியன் பிலிமா ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல துல்கர் சல்மானுக்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல துல்கர் ஒரு மிடில் கிளாஸ் நாயகனா நடிச்சு கலக்கியிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல 6.25 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56.25 கோடி வசூல் செஞ்சிருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு இயக்குனர் ஹனு இயக்கத்துல துல்கர் சல்மான், முருனால் தாக்கூர், ராஷ்மிகா மந்தனா போன்ற நட்சத்திரங்கள் நடிச்சு வெளிவந்த சீதாராமம் படத்துக்கு பிறகு துல்கர் சல்மான் நடிக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே மக்களிடையே நிறைய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா லக்கி பாஸ்கர் படம் 100 கோடியை எட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மானோட ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்துல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், பூமிகா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வெளியான படம் தான் பிரதர். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம், இந்த படத்துடைய கதாநாயகன் ஜெயம் ரவிக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அது சமீபத்துல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டும் வந்துச்சு. என்னதான் பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய கெரியர்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த படத்துல நடிச்சு முடிச்சாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டரான கோல்ட்மைன் மனிஷ் 21 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்குறதா சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை படக்குழு கண்டிப்பா அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா படக்குழுனால அப்ப 17 கோடி மட்டும்தான் ரெடி பண்ண முடிஞ்சது. மிச்ச பணத்தை எப்படா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் எல்லாருமே ரொம்பவே தத்தளிச்சிட்டு இருந்த நேரத்துல நம்ம ஜெயம் ரவி தான் 4 கோடி கொடுத்து இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவருடைய கஷ்டமான நேரத்திலயும் இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 கோடி கொடுத்து உதவி இருக்காரு. இந்த படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியும் மக்களிடையே அவ்வளவு பெரிய அளவுல பேசப்படல. படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல 2.50 கோடி இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கோடி தான் வெறும் வசூல் செஞ்சிருக்கு. அதனாலே இந்த படம் ஒரு தோல்வி படமா தான் கருதப்படுது. இந்த 3 படத்தையும் அடிச்சு தூக்குன ஒரே படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரன் படம் தான். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடிச்சு நம்ம நாட்டுக்காக உயிரை தியாகம் செஞ்ச மேஜர் முகுந்த் வரதராஜின் வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவங்களை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எல்லா தரப்பு மக்களிடமே நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த படத்தை முதல் நாளே பார்த்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த படத்தை பார்த்துட்டு படம் ரொம்பவே நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் கண்ணு கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய தயாரிப்பாளரான கமல்ஹாசனுக்கு போன் பண்ணி கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படக்குழுவினரை நேர்ல கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. 120 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 42.3 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. எல்லா படங்கள மாதிரியும் இந்த படமும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த படத்துல எல்லா டீடைல்
டீடைலிங்குமே ரொம்பவே துல்லியமா கொடுத்த இயக்குனர் ஏன் மேஜர் முகுந்த் வந்துட்டு ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்னு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே பொருட்படுத்தாத மக்கள் இந்த படத்துக்கு தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரீச் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே அமரன் படம் தான் இருக்கிற எல்லா படத்தை விட அதிக வசூல் செஞ்ச படம் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்கு. சோ இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படம் வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரன் படம் தான். That's all for today. See you all in the next video.